24வது காரிகை. நேகனா நேதி சாம்நாயாத் இந்த்ரோ மாயாபிரித்யபி அஜாயமானோ பகுதா மாயயா ஜாயதே து சக. சிருஷ்டியை நீக்கி வருகின்றோம். எதுவும் உண்மையில் தோன்றவில்லை என்ற கருத்திற்கு முதலில் தர்க்கத்தை அடிப்படையாக பேசி இப்பொழுது ஸ்ருதியை மூலமாக கொண்டு விசாரம் செய்து வருகின்றோம். 23வது காரிகையில் சிருஷ்டியானது உபனிஷத்தால் பேசப்பட்டுள்ளது. அந்த சிருஷ்டி உண்மையா அல்லது பொய்யா என்று பல இடங்களில் உபனிஷத்தால் நேரடியாக பேசப்படவில்லை. ஆகவே உண்மையான சிருஷ்டியாக இருந்த போதிலும் பொய்யான சிருஷ்டியாக இவை இருந்த போதிலும் உபனிஷத் பேசுகின்ற சிருஷ்டி வாக்கியங்கள் சமமாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. சிருஜ்யமானே சமாஸ்ருதிஹி, படைப்பு விஷயத்தில் உபனிஷத் வாக்கியங்கள் சமமாக இருக்கின்றது. பிறகு எது உண்மை என்று கொள்ள வேண்டும்? அதாவது பொய்யான சிருஷ்டி உண்மையா அல்லது உண்மையான சிருஷ்டி உண்மையா என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சிதம் யுக்தி யுக்தம் எது தத் பவதி, உபனிஷத்தினாலேயே யுக்தி பூர்வமாக எது நிச்சயம் செய்யப்பட்டதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். பிறகு 24வது காரிகையில் 3 ஸ்ருதி வாக்கியங்களை கொடுத்து இந்த வாக்கியங்களினால் சிருஷ்டியானது பொய்யானது என்று நிச்சயிக்கப்படுகிறது. உபனிஷத்தே சிருஷ்டியை கூறி உபனிஷத்தே இந்த வாக்கியங்களின் மூலமாக சிருஷ்டியினுடைய மித்யாத்துவம் நிலைநாட்டுகின்றது. அதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். நேக நானாஸ்தி கட்டோபனிஷத் ஸ்ருதியில் இந்த ஆத்மாவிடம் இருமை இல்லை என்று சொல்வதிலிருந்து சிருஷ்டியானது நிஷேதம் செய்யப்படுகின்றது. ஆகவே உபனிஷத்தால் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சிருஷ்டியானது அத்தியாரோபம். அது உபதேச வாக்கியம் அல்ல, ஒரு படியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் என்ன? இந்த வாக்கியங்களினால் அபவாதம் செய்யப்பட்டுள்ளது. பிறகு 2வது ஸ்ருதி இந்திரக மாயாபிகி என்பதையும் பார்த்தோம். ஈஸ்வரன் பொய்யாக பலவாக காட்சியளிக்கின்றார். மாயாபிகி பகுரூபக பிரதீயதே என்று பார்த்தோம். பிறகு அதைவிட தெளிவான ஸ்ருதி அஜாயமானக பகுதா விஜாயதே, பிறக்காத தத்துவம்தான் பிறப்பதைப் போல் பிறந்தது போல் காட்சியளிக்கிறது. இந்த ஸ்ருதி வாக்கியங்களெல்லாம் நேரடியாக சிருஷ்டி மித்யா என்பதை காட்டுகின்றது. ஆகவே ஆசிரியர் தன்னுடைய முடிவை சொல்கின்றார். சக மாயையா ஜாயதே, சக ஆத்மா, அந்த ஆத்மா மாயையால் பொய்யாகத்தான் பிறக்கிறதே தவிர உண்மையாக பிறக்கவில்லை. இப்பொழுது நாம் பார்த்து வருவது
ஸ்ருதியானது எப்படி சிருஷ்டி பொய் என்று கூறுகிறது என்ற விசாரம். மேலும் அடுத்த 2 காரிகைகளும் ஸ்ருதியை மூலமாக கொண்டே சிருஷ்டியானது இல்லை என்று கூறுகின்றது. 25வது காரிகை. சம்பூதேரபவாதாஸ்ச சம்பவ பிரதிசித்யதே கோன்யேனம் ஜனயேதிதி காரணம் பிரதிசித்யதே. இந்த காரிகையில் உபனிஷத்தானது காரிய காரணத்தை நிஷேதம் செய்திருக்கிறது. உண்மையான காரிய காரணம் என்ற தத்துவமே கிடையாது என்ற பாவம் எதற்கும் இல்லை என்று நிஷேதம் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சிருஷ்டியானது மித்யா என்று நிலைநாட்டப்படுகிறது. காரியமும் மித்யா, காரணமும் மித்யா என்று உபனிஷத் கூறியுள்ளது. எந்த ஒரு பொருளுக்கும் காரிய காரண பாவம் உண்மையில் இல்லை, பொய்யாக இருக்கிறதே தவிர உண்மையில் இல்லை என்று உபனிஷத் கூறியிருக்கின்றது. இதில் முதல் வரியில் உபனிஷத்தால் காரியத்தினுடைய நிஷேதம் செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. இரண்டாவது வரியில் உபனிஷத்தால் காரணம் நிஷேதம், அதாவது நீக்கப்பட்டுள்ளது என்பது கூறப்படுகின்றது. முதல் வரியில் ஒரு உபனிஷத் வாக்கியம் காரியத்தை நீக்குகின்றது என்றும், இரண்டாவது வரியில் ஒரு உபனிஷத் வாக்கியம் காரணத்தை நீக்குகின்றது. ஆகவே காரிய காரணம் இல்லாத காரணத்தினால் சிருஷ்டி என்பது கிடையாது. இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், காரியம் இல்லை, காரியம் சத்தியமல்ல என்று காரியமானது நிஷேதம் செய்யப்பட்டுள்ளது ஒரு இடத்தில். பிறகு இந்த ஆத்மாவுக்கோ அல்லது எதற்குமே காரணமும் இல்லை என்று காரணமும் நீக்கப்பட்டு விட்டது. இப்போ காரியமும் நீக்கப்பட்டு காரணமும் நீக்கப்பட்டு விட்டால் பிறகு படைக்கப்பட்டது, படைப்புக்கு காரணம் என்றெல்லாம் எப்படி இருக்க முடியும்? பிறகு அப்படி பேசுகின்றோமே என்றால் அது வெறும் வாச்சாரம்பணம், வாயினால் பேசப்படுவதே தவிர உண்மையில் கிடையாது. இப்போ இந்த காரிகையினுடைய சாரம், காரிய காரண நிஷேதத்தின் மூலமாக சிருஷ்டி நிஷேதக. காரியமும் நீக்கப்பட்டு காரணமும் நீக்கப்பட்டதனால் படைப்பு தோற்றம் என்பது ஒன்று கிடையாது. இனி முதலில் காரியம் எங்கு நீக்கப்பட்டது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் 12வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரை ஒரு விதமான உபாசனை பேசப்பட்டது. முதல் வரியில் ஆசிரியர் எடுத்துக்கொண்டது ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய கருத்து. அங்கு 12 முதல் 14 வரை உபாசனைகள் பேசப்பட்டிருக்கிறது. அங்கு பேசப்பட்ட உபாசனைக்கு சம்பூதி உபாசனம் என்று பெயர். சம்பூதி உபாசனம் என்று ஒரு உபாசனை. பிறகு இனியொரு உபாசனையும் அங்கு பேசப்பட்டது. அதற்கு அசம்பூதி உபாசனம் என்று பெயர். அசம்பூதி
உபாசனம் என்றால் மாயையை உபாசனை செய்தல் அல்லது காரணத்தை அல்லது அவ்யக்தத்தை தியானித்தல். சம்பூதி உபாசனம் என்றால் காரியத்தை தியானித்தல் அல்லது காரியமாக முதலில் தோன்றிய ஹிரண்ய கர்ப்பன் உபாசனம். சம்பூதி உபாசனம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்ததை தியானித்தல். அசம்பூதி உபாசனம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தை தியானித்தல். இவ்விதம் 2 உபாசனை அங்கு பேசப்பட்டுள்ளது. நாம் அசம்பூதி உபாசனையை இப்பொழுது இங்கு பார்க்க வேண்டாம், அவசியம் இல்லை. சம்பூதி உபாசனம் என்று அங்கு பேசப்பட்டுள்ளது. சம்பூதி என்ற சொல்லுக்கு பொருள் ஹிரண்ய கர்ப்பன் என்பதுதான் சம்பூதிகி என்ற சொல்லினுடைய பொருள். சம்யக், சம் என்றால் சம்யக், பூதிகி என்றால் ஐஸ்வர்யம். எல்லா ஐஸ்வர்யங்களும் முழுமையாக யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு சம்பூதிகி என்று பெயர். சம்யக் ஐஸ்வர்யம் யஸ்யாகா சா சம்பூதிகி ஹிரண்யகர்ப்ப தேவதா. ஹிரண்யகர்ப்பன் என்பவர் யார் என்றால் மாயாரூபமான ஈஸ்வரனிடமிருந்து முதலில் தோன்றிய தத்துவம் ஹிரண்யகர்ப்பன் என்ற தத்துவம். முண்டகோபனிஷத் எப்படி ஆரம்பிக்கின்றது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. அங்கு பிரம்மா என்றால் ஹிரண்யகர்ப்பன், சூக்ஷ்ம சிருஷ்டிக்கு அதிபதியாக இருக்கின்ற தத்துவம். அதுதான் முதலில் தோன்றுவது. அவர் என்ன செய்கின்றார்? விராட் ரூபமாக இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்று வைக்கின்றார். ஆகவே உலகத்தில் தோன்றியதில் முதன்மையாகவும் முதலாகவும் இருப்பது ஹிரண்யகர்ப்பன் தான். தோற்றம் என்று வரும்பொழுது முதல் காரியம், முக்கியமான காரியமாக இருப்பது ஹிரண்யகர்ப்பன் என்ற தத்துவம்தான். காரணம், ஈஸ்வரன் காரண ரூபமாக இருப்பவர். அவர் காரிய ரூபமாக காட்சியளிக்கின்ற முதல் தத்துவம் ஹிரண்யகர்ப்பன். உபனிஷத் என்ன செய்கிறது? அந்த ஹிரண்யகர்ப்பனையே நிஷேதம் செய்கிறது. அது வஸ்து அல்ல, அது தத்துவம் அல்ல. காரணம் என்ன? காரியமாக காட்சியளிக்கின்ற காரணத்தினால் ஹிரண்யகர்ப்பனையே நிஷேதம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு சம்பூதி உபாசனையினுடைய நிந்தனை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த உபாசனையினால் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியாது. ஹிரண்யகர்ப்ப லோக பிராப்தி அல்லது ஹிரண்யகர்ப்பனுடைய அங்கமாக மாறலாமே தவிர, அல்லது ஹிரண்யகர்ப்பனாகவே அடுத்த கல்பத்தில் பிறக்கலாம், ஆனால் அது மோட்சமல்ல என்று அங்கு காரிய ரூபமான உபாசனை நிந்திக்கப்பட்டு, அந்த காரிய ரூபமான உபாசிய தேவதையான ஹிரண்யகர்ப்பனும் நிந்தனை செய்யப்பட்டது. காரணம் என்ன? அவஸ்து, அவைகள் சத்தியமல்ல என்று நிந்திக்கப்பட்டது. அதை இங்கு குறிப்பிட்டு ஆசிரியர் என்ன சொல்கின்றார்? காரியங்களிலேயே சிரேஷ்டமான காரியம் நிஷேதம் செய்யப்பட்ட காரணத்தினால் அனைத்து காரியங்களும் அவஸ்து, உண்மையல்ல என்று உபனிஷத்தினால் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உபனிஷத் காரியம் அனைத்தும் பொய் என்று நீக்கியது. ஆகவே என்னவென்றால், எவைகளெல்லாம் காரியம் படைப்பு என்று சொல்கிறோமோ அவைகளெல்லாம் அவஸ்து. அவஸ்துன உண்மை அல்ல. அதுதான் முதல் வரியினுடைய சாரம். இப்போ ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் ஹிரண்யகர்ப்ப உபாசனையை நிந்திப்பதன் மூலமாக அந்த ஹிரண்யகர்ப்பனுடைய நிந்தனை நடைபெற்றுள்ளது. எதன் அடிப்படையில்?
அந்த ஹிரண்ய கர்ப்பன் வஸ்து அல்ல, சத்திய சுரூபம் அல்ல, காரியமாக இருப்பதனால் என்று அனைத்து காரியமும் நீக்கப்பட்டதாகின்றது. இவ்விதம் காரியத்தினுடைய நிஷேதத்தை ஒரு உபனிஷத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவது வரி காரணம் சொல்லப்படும், அது பிறகு பார்ப்போம். இப்பொழுது முதல் வரிக்கு செல்லலாம். சம்பூதேகே. இங்கு சம்பூதி என்ற சொல்லுக்கு பொருள் ஹிரண்ய கர்ப்பன். சம்பூதேகே என்றால் ஹிரண்ய கர்ப்பனுடைய, ஹிரண்ய கர்ப்பனை என்று பொருள். அபவாதாத். அபவாதம் என்றால் நீக்குதல், நிஷேதம் செய்தல், பொய் என்று ஒதுக்குதல். இப்போ ஹிரண்ய கர்ப்பனை நீக்கிய காரணத்தினால், ஹிரண்ய கர்ப்பன் வஸ்து அல்ல, உண்மையான தத்துவம் அல்ல, சத்தியமான பொருள் அல்ல என்று ஹிரண்ய கர்ப்பனை நீக்கிய காரணத்தினால் சம்பூதேகே அபவாதாத் ச சம்பவக. இங்கு சம்பவக என்ற சொல்லுக்கு பொருள் காரியம், ப்ராடக்ட், படைக்கப்பட்டது. சம்பவக பிரதிசித்தியதே, நீக்கப்பட்டது, நீக்கப்பட்டதாகிறது. ஹிரண்ய கர்ப்பனை நிஷேதம் செய்த காரணத்தினால் காரியமானது நீக்கப்பட்டதாகிறது, பிரதிஷேதம் செய்யப்படுகிறது. காரணம் என்ன? ஹிரண்ய கர்ப்பன் காரியத்துக்குள் முதலாகவும் முதன்மையாகவும் இருக்கின்ற காரியம். அந்த முதலான காரியத்தையே நீக்கிவிட்டால் பிறகு அவரிடம் உள்ள அனைத்து காரியங்களும் நீக்கப்பட்டதற்கு சமம். இவ்விதம் உபனிஷத்தினால் எவைகளெல்லாம் தோன்றினவோ அவைகள் சத்தியமல்ல என்று நீக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இதிலிருந்து காரியம்னு சொல்லி எதையாவது சொல்லிவிட்டால் அது வஸ்து அல்ல, அது உண்மையல்ல என்று நமக்கு கிடைக்கின்றது. இப்போ சம்பூதேகே அபவாதாத் சம்பவக காரியம் பிரதிசித்தியதே. இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். உபனிஷத் வெறும் காரியத்தை மட்டும் பிரதிஷேதம் செய்யவில்லை, இந்த உலகத்தில் காரணம் என்று ஒன்றுமே கிடையாது என்றும் காரணத்தையும் பிரதிஷேதம் செய்திருக்கிறது. எப்பொழுது காரியம் என்பது இல்லையோ அப்பொழுது காரணம் என்பதும் கிடையாது. என்னைக்கு காரணம்ங்கிற வார்த்தையை கையாள முடியும்? காரியம்ங்கிறது ஒன்று இருந்தால்தான் காரணம் என்ற சொல்லையும் கையாள முடியும். காரியமே ஒன்றும் இல்லை என்றால் ஒரு பொருளுக்கு காரணம் என்ற தன்மையும் இருக்க முடியாது. ஆகவே இரண்டாவது வரியில் காரணம் என்பதே ஒன்றும் இல்லை என்று நிஷேதம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அதை பார்த்தோம்னா நமக்கு என்ன முடிவுக்கு வந்தாக வேண்டும்? காரணம்னு ஒன்று கிடையாது, காரியம்னு ஒன்று கிடையாது. பிறகு என்ன இருக்குன்னா அஜாதிவாதக. நம்முடைய அஜாதிவாதம் அப்பொழுது சித்திக்கும். எதுவும் பிறக்கவில்லை, எதனிடமிருந்தும் எதுவும் பிறக்கவில்லை என்பது நமக்கு சித்திக்கின்றது. கௌடபாதர் மிக கவனமாக ஆழ்ந்து சிந்திச்சு இந்த கருத்தை நமக்கு கொடுக்கின்றார். உபனிஷத்தை நல்லா ஊன்றி பார்த்தால் அது காரியத்தை ஒரு இடத்துல நிஷேதம் பண்ணி இருக்கின்றது. இனி இந்த இடத்தில் காரணமும் நீக்கப்பட்டுள்ளது. இப்போ காரணமும் காரியமும் அற்ற நிலைதான் ஆத்மஸ்வரூபம். அதைத்தான் நாம் அஜாதிவாதம் என்று கூறி வருகின்றோம். இனி இரண்டாவது வரிக்கு செல்லலாம். இது பிருஹதாரண்யக உபனிஷத்தில் உள்ள மந்திரம். 3வது அத்தியாயம் 9வது பகுதி 28வது மந்திரம். 3, 9, 28 பிருஹதாரண்யகத்தில் சொல்லப்பட்டதை இங்கு குறிப்பிடுகின்றார்.
கோன்வேனம் ஜனயேத் இதி. கோன்வேனம் ஜனயேத் என்ற பகுதி வரை உபனிஷத் மந்திரம். இதி என்பது உபனிஷத்தினுடைய கொட்டேஷன், என்ற உபனிஷத் வாக்கியத்தினால். ஜாத ஏவ ந ஜாயதே கோன்வேனம் ஜனயேத் புனக என்ற விதத்தில் மந்திரம் அங்கு செல்கின்றது. இதனுடைய பொருள் கக, கோ என்றால் கக யார், நு ஏனம், நூங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, யார்தான், கக நு யார்தான், ஏனம், ஏனம் என்றால் இதை என்று பொருள். இங்கு இதை என்றால் இந்த ஆத்மாவை, ஜனயேத் உற்பத்தி செய்ய முடியும், உற்பத்தி செய்வார்கள், படைப்பார்கள். யார்தான் இந்த ஆத்மாவை உற்பத்தி செய்ய வைக்க முடியும் அல்லது பிறப்பு கொடுக்க முடியும் இந்த ஆத்மாவுக்கு? ஜனயேத், ஜனயேத்னா பிறக்க வைக்க முடியும். இதனுடைய அர்த்தம் என்ன? உபனிஷத் நம்ம கிட்ட பார்த்து கேட்கல இந்த ஆத்மாவுக்கு காரணம் யார், யார் ஆத்மாவை பிறக்க வைத்தது என்று கேட்கவில்லை. ஆக்ஷேபம் செய்கிறது, யார்தான் இந்த ஆத்மாவை பிறக்க வைக்க முடியும் என்றால் என்ன? இந்த ஆத்மா யாரிடமிருந்தும் பிறக்கவில்லை, இந்த ஆத்மாவுக்கு காரணம் இல்லை. அதை கூறுகின்றார். இதி காரணம் பிரதிசித்யதே, காரணமானது நீக்கப்பட்டுள்ளது. ககனு ஏனம் ஜனயேத் என்ற வாக்கியத்தில் காரணமானது நீக்கப்பட்டுள்ளது. ஹிரண்ய கர்ப்பனை நிந்திப்பதன் மூலமாக காரியம் நீக்கப்பட்டுள்ளது. காரணம் நீக்கப்பட்டுள்ளதற்கு நமக்கு வேறு உபனிஷத் வாக்கியங்களும் இருக்கின்றது. நாயம் குதஸ்சின்ன பபூவ கஷ்சித் என்ற கடோபனிஷத்திலும் அயம் குதஸ்சித் ந பபூவ, இந்த ஆத்மா எதனிடமிருந்தும் தோன்றவில்லை என்று காரண நிஷேதம் பல இடங்களில் செய்யப்பட்டுள்ளது. காரிய நிஷேதமும் செய்யப்பட்டுள்ளது. காரண நிஷேதம்னா ஆத்மாவை பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஆத்மா மட்டுமல்ல, எதையுமே பிறக்க வைக்கிறதுக்கு காரணம் இல்லை. பிறகு எதெல்லாம் பிறந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அது உண்மையிலேயே பிறக்கவில்லை. அவைகளெல்லாம் வெறும் தோற்றம், அவைகளெல்லாம் பொய்தான் என்று காரியத்தையும் காரணத்தையும் பிரதிசித்தியதே நிஷேதம் செய்திருக்கின்ற காரணத்தினால் நம்ம என்ன முடிவுக்கு மீண்டும் வரணும்? கடைசியில் சிருஷ்டிகி மித்யா, ஜெகத் உண்மையில் உற்பத்தியாகவில்லை. இவ்விதம் இந்த 25வது காரிகையில் காரிய காரண நிஷேதத்தின் மூலமாக உண்மையில் ஜெகத் உற்பத்தியாகவில்லை என்று நிலைநாட்டப்பட்டது. இனி வேறொரு ஸ்ருதி வாக்கியத்தை கொடுத்து இதே கருத்தை ஆசிரியர் அடுத்த காரிகையிலும் நிலைநாட்டுகின்றார். 26 ச ஏஷ நேதி நேதீதி வியாக்யாதம் நின்னுதே யதஹ சர்வமக்ராஹ்ய பாவேன ஹேதுநாஜம் பிரகாசதே. இங்கு மீண்டும் பிருஹதாரண்யக உபனிஷத் மந்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்கின்றார். இதில் தெளிவாக அனைத்தும் நிஷேதம் செய்யப்பட்டுள்ளது. எவைகளெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ
அனைத்தும் உண்மையல்ல என்று நிஷேதம் செய்யப்பட்ட காரணத்தினால் இந்த ஜெகத்தானது சத்தியமல்ல, வெறும் தோற்றம். ஆகவே ஜெகத்தினுடைய உற்பத்தி என்பது உண்மை அல்ல. இங்கு பிருகதாரண்யக உபனிஷத்தில் 3வது அத்தியாயத்தில் 9வது பகுதியில் 26வது மந்திரம் 3:9:26 ச ஏஷ நேதி நேதி என்பது அந்த வாக்கியம். அதை முதலில் குறிப்பிடுகின்றார். ச ஏஷ நேதி நேதி இதி என்ற வாக்கியத்தினால். மிகவும் பிரசித்தமான வாக்கியம் இது. நேதி நேதி என்ற வாக்கியம். நேதி நேதி என்பதனுடைய பொருள் ந இதி ந இதி என்று முதலில் பிரிக்க வேண்டும். நேதினா நேதினா என்னன்னு பார்க்கக்கூடாது, ந இதி என்று பிரிக்க வேண்டும். அங்கு இதி என்ற சொல்லுக்கு பொருள் இதம் என்பது. ந இதம் ந இதம் என்பது பொருள். இதினாலும் புரியல, புரியாததுக்கு சொல்கிற பொருளும் இதம் என்ற அதுவும் புரியவில்லை என்றால் முதல்ல சமஸ்கிருதத்தில் புரிஞ்சுக்குவோம், பிறகு தமிழுக்கு வருவோம். உபனிஷத்தில் என்ன செய்யப்பட்டது? முதலில் நாம் அனுபவிக்கின்ற இந்த அனைத்து பிரபஞ்சத்தையும் இரண்டாக பிரித்தது. நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அனைத்து சிருஷ்டியையும் இரண்டாக உபனிஷத் பிரித்து, ஒன்றுக்கு மூர்த்தம் என்று பெயர் கொடுத்து இனி ஒன்றுக்கு அமூர்த்தம் என்று பெயர் கொடுத்தது. அதனால தான் இந்த பகுதிக்கே மூர்த்தாமூர்த்த பிராமணம் என்று சொல்லப்படுகிறது. மூர்த்தாமூர்த்த பிராமணம் என்றால் மூர்த்தம் அமூர்த்தம் என்று இந்த சிருஷ்டியானது பிரிக்கப்படுகிறது. மூர்த்தம் என்றால் எவைகளெல்லாம் உருவத்துடன் கூடியதோ, அனுபவிக்க கூடியதோ, நேரடியாக குறிப்பாக கண்ணினாலும் நாம் அனுபவிக்க கூடியதோ அதெல்லாம் மூர்த்தம். அமூர்த்தம் என்றால் சூக்ஷ்மமாக இருப்பது, நேரடியாக அனுபவிக்க முடியாதது, குறிப்பாக கண்ணால் அனுபவிக்க முடியாதது. அப்படி பார்க்கையில் நமக்கு மூர்த்தமாக எவ்வளவு பூதங்கள் இருக்கின்றது, அமூர்த்தமாக எவ்வளவு பூதம் இருக்கிறது என்றால், ஆகாசமும் வாயுவும் அமூர்த்தமாக இருக்கிறது. அக்னி, நெருப்பு, நீர், பிருத்திவி இந்த மூன்றும் மூர்த்தமாக இருக்கின்றது. இப்போ மூர்த்தாமூர்த்தம் என்று இந்த பிரபஞ்சம் பிரிக்கப்படுகின்றது. நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் என்று இந்த பிரபஞ்சம் இரண்டாக பிரிக்கப்பட்டு, பிறகு எதற்கு இந்த பிரபஞ்சம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், இதற்கு அதிஷ்டானமாக மூர்த்த அமூர்த்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அசங்கமான ஆத்மாவை விளக்குவதற்காக இவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ சங்கரர் இந்த இடத்துல சொல்றார், மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் உபாயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. உபாயம்னா அது ஒரு மார்க்கம், உதவிக்காக. உபேயம் என்பது இங்கு பிரம்மன். பிரம்மத்தை புரிந்து கொள்ள, உபேயமான பிரம்மத்தை கிரகிக்க உபாயமாக மூர்த்தாமூர்த்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு உபனிஷத் என்ன செய்கின்றது? தான் அறிமுகப்படுத்திய இந்த பிரபஞ்சத்தை இல்லை என்று காட்டி, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது அல்லது பிரம்மன் இருக்கின்றது என்று காட்ட விரும்புகின்றது. அந்த இடத்தில் உபனிஷத் என்ன செய்கின்றது என்றால், ஆத்மாவை அறிமுகப்படுத்த இந்த ஆத்மா என்பது எதனிடத்தில்
அல்லது எதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது என்றால், எவைகள் நாம் 2 அறிமுகப்படுத்தினோமோ அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அவைகள் இந்த ஆத்மா அல்ல என்ற இடத்தில் ந இதம் என்ற ஒரு சொல் அனைத்து மூர்த்தங்களையும் நீக்கி விடுகிறது. பிறகு இனியொரு ந இதம் என்ற 2வது சொல் அனைத்து அமூர்த்தங்களையும் நீக்கி விடுகிறது. இப்போ நேதி நேதின்னு ஏன் 2 முறை சொல்கிறது என்றால், 2 தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 2ம் இல்லை என்று நீக்க ந இதி, இதம்னா இது. இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மூர்த்தமும் பிரம்மன் அல்ல. பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட அமூர்த்தம். பிறகு உபனிஷத் மிக அழகாக இந்த காரியத்தை செய்கிறது. நேதி நேதி என்ற சொல் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தை விளக்குகின்ற சொல் அல்ல, ஆத்மாவை விளக்குகின்ற சொல். நம்ம இதே கருத்து இந்த உபனிஷத்திலும் பார்த்திருக்கின்றோம். பிரபஞ்சோபசமகன்னு ஒரு சொல்ல பார்த்துருக்கோம், முக்கியமான சொல்லு பார்த்தோம். பிரபஞ்சோபசமகங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? அந்த இடத்துல பிரபஞ்ச உபசமகங்கிற சொல் பிரபஞ்சத்தை விளக்கிற சொல் அல்ல. எதனிடத்தில் இந்த பிரபஞ்சம் இல்லையோ அது என்று பொருள். இப்போ பிரபஞ்சோபசமகங்கிற சொல்லுக்கு பொருள் ஆத்மா. அதே போல நேதி நேதிங்கிறதுக்கு பொருள் என்னவென்றால் சக ஏஷக. அதுதான் உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சக என்றால் அந்த, ஏஷக என்றால் இந்த, அந்த இந்த ஆத்மா இது அல்ல, இது அல்ல. அதுதான் இதனுடைய பொருள். அந்த சொல்கிறது பிரம்மத்தை குறிக்கின்றது, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற. ஏஷகங்கிறது இந்த சரீரத்துக்குள் சைத்தன்யமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா. அந்த பிரம்மனாக அதிஷ்டானமாக இருக்கின்ற இந்த ஆத்மா இது அல்ல, இது அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டால் இவைகள் எதன் மீது ஏற்றுவிக்கப்பட்டது அது ஆத்மா. இந்த மூர்த்தங்களெல்லாம் எந்த தத்துவத்தில் ஏற்றுவிக்கப்பட்டது என்றால் ச ஏஷக, அது இந்த ஆத்மா என்று ஆத்ம தத்துவத்தை புரிய வைப்பதற்காக அனைத்து சிருஷ்டியையும் முதலில் பேசி பிறகு அதை நீக்கி அதற்கு அதிஷ்டானமாக ஆத்மாவை உபனிஷத் காட்டியது. அதை இங்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர் ஆகவே சிருஷ்டியானது மித்யா. காரணம் என்ன? சிருஷ்டியை உபனிஷத் உபதேசமாக உபதேசிக்கவில்லை, உபாயமாக உபதேசித்தது. எதற்கு? ஆத்மாவை புரிந்து கொள்வதற்காக. அதுதான் இங்கே சொல்கின்றார். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், சக ஏஷக அந்த இந்த ஆத்மா ந இதி இது அல்ல, இது அல்ல. இதம்ங்கிற சொல்லுக்கு தமிழில் இது. இதிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இதிங்கிறத இதம்னு பார்த்தோம். இதம்னா இது. இது அல்ல, இது அல்லன்னு 2 முறை சொல்வதற்கு நாம் அனுபவிக்கின்ற ஸ்தூல சூக்ஷ்மங்களெல்லாம் ஆத்மா அல்ல, இதற்கு அதிஷ்டானமாக இருப்பது ஆத்மா என்று. அடுத்த சொல் வியாக்கியாதம். வியாக்கியாதம் என்றால் முன் விளக்கப்பட்ட. 2வது வரியில் ஒரு சொல் இருக்கு, அதையும் எடுத்துக்கொள்ளணும். சர்வம். வியாக்கியாதம் சர்வம், முன் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்தும். இங்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்தும் என்பது மூர்த்தத்தை குறிக்கின்றது, ஜெகத்தை குறிக்கின்றது. இந்த உலகமானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வியாக்கியாதம் என்றால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவைகள் அனைத்தையும் என்ன செய்கிறது? நேதி நேதி என்று நீக்குகிறது. நீக்குகிறதுங்கிற சொல் நின்னுதே என்று இங்கு சொல்லப்படுகிறது.
நின்னுதே என்றால் நீக்குகிறது. நேதி நேதி என்ற வாக்கியத்தினால் உபனிஷத் நின்னுதே நிஷேதம் செய்கிறது. பிரதிஷேததி என்று பொருள். பிரதிஷேதம் செய்கிறது, நிஷேததி ஸ்ருதிஹி. இதுக்கு சப்ஜெக்ட் நம்ம சேர்த்திக்கணும், ஸ்ருதிஹி. உபனிஷத், உபனிஷத்தானது நீக்குகிறது. எதை நீக்குகின்றது? வியாக்கியாதம் சர்வம், இதற்கு முன்னாடி எதெல்லாம் சொல்லுச்சோ அதை அனைத்தையும் நீக்குகிறது. இப்போ வியாக்கியாதம் சர்வம், தானே அறிமுகப்படுத்திய அனைத்தையும் ஸ்ருதியானது நீக்குகிறது. எப்படி? நேதி நேதி இதி வாக்கியேன, இது அல்ல இது அல்ல என்ற வாக்கியத்தினால் நீக்குகின்றது. பிறகு யதக என்று ஒரு சொல் இருக்கின்றது. யதக என்றால் யாது காரணத்தினால். யதக நிஷேததி, யாது காரணத்தினால் நீக்குகிறதோ. யாது காரணத்தினால் நீக்குகிறதோ அந்த காரணத்தினால் இவைகள் மித்யா என்று பொருள். யாது காரணத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்தும் நீக்கப்பட்டதோ அந்த காரணத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது அனைத்தும் வாஸ்தவம் அல்ல. பயதக நின்னுதே. இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். அக்ராஹ்ய பாவேன ஹேதுனா. இது உபனிஷத் ஏன் நிஷேதம் செய்கிறது என்பதற்கு இனி ஒரு காரணம். உபனிஷத்தானது ஏன் அறிமுகப்படுத்தி நீக்க வேண்டும், எந்த காரணத்தினால் நீக்குகிறதோ என்று இனி ஒரு காரணத்தை பார்த்தோம். பிறகு நீக்குவதற்கே காரணம் வேணும் அல்லவா? எதனால் உபனிஷத் நிஷேதம் செய்கிறது? நிஷேதம் செய்வதை நாம் காரணமாக கொண்டு ஜெகத் இல்லைன்னு சொல்கிறோம். பிறகு நமக்கு இனியொன்று காரணம் வேணும். சரி, எதற்கு நிஷேதம் செய்கிறதுன்னு யாராவது கேட்கலாம். முதல்ல ஜெகத்து அறிமுகப்படுத்தப்பட்டது, பிறகு பிரம்மத்தையும் அறிமுகப்படுத்திட்டு போக வேண்டியது தானே. ஏன் ஜெகத்தை நீக்க வேண்டும்? ஜெகத்தை நீக்கி ஏன் பிரம்மத்தை சொல்லணும்? ஜெகத்தை நீக்க வேண்டியதனுடைய காரணம் என்ன? அது சொல்லப்படுகின்றது. என்ன, துவைதிகளெல்லாம் அத்வைதிகளை பார்த்து கேட்குறது அதுதான். உனக்கு பிரம்மத்துக்கு ஏதாவது லட்சணம் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு போ, நித்தியமாக இருக்குது, எப்பொழுதும் இருக்குது, மாறாமல் இருக்குது, அத்வைதம்னு வேணாலும் சொல்லிட்டுரு. ஆனால் இருக்கிற ஜெகத்தை ஏன் நிஷேதம் பண்ணுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? உலகம் இல்லை இல்லைன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்? பேசாமல் அதை எனக்கு விட்டுரு, நான் இருக்குன்னு சொல்கிறேன். நீ உன்னுடைய பிரம்மத்தை பற்றி பேசிட்டு போ. இருக்கிற அனுபவிச்சிட்ருக்கிற உலகத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் அவ்வளவு ஆக்ரகம் என்று கேட்கின்றான். இப்போ இந்த உலகம் மித்தியான்னு சொல்கிறதுல ஏன் முக்கியத்துவம் கொடுக்குற? பிரம்மத்தை வேணா நீ சத்தியம்னு சொல்லிட்டு போ, உனக்கு என்ன வேணும்? பிரம்ம சத்தியம், அதை வச்சுக்கோ. ஆனால் ஜெகத்தை நீ தொடாதே, ஏன் ஜெகத்தை நீக்குகின்றாய் என்று அவன் கேட்கின்றான். சில சமயங்களில் அப்படி ஒரு பூர்வபக்ஷம் வரும். அதற்கு பதில் இங்கு வருகின்றது. எதற்கு பதில்? நாம் ஏன் கஷ்டப்பட்டு, இந்த மெனக்கெட்டுன்னு சொல்லுவார்கள் அல்லவா, கஷ்டப்பட்டு நம்மல்ல, உபனிஷத்தே இவ்வளவு கஷ்டப்பட்டு அறிமுகப்படுத்தி பிறகு ஏன் நீக்குது? குழந்தைங்க இந்த மண்ணில் கோயில் கட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணும் தெரியுமோ? அதில் சந்தோஷம் என்னென்னா, அது மேலே ஏறி குதிச்சுட்டு விளையாடுறதுல தான் கடைசியில் அந்த அழிச்சிட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம பண்ணி பிறகு என்ன பண்ணுறதுன்னா அதையெல்லாம் தரமட்டமாக்குறதுல ஒரு சந்தோஷம். ஒரு வீடு கட்டி அதை அழிக்கிறது போல் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டெவலப்மெண்ட், ஆகாசம் வந்தது, வாயு வந்ததுன்னெல்லாம் சொல்லி கடைசியில் என்னன்னா இதெல்லாம் கிடையாதுன்னு ஏன் நீக்க வேண்டும்? அதற்கு இங்கு காரணம் அக்ராஹ்ய பாவேன ஹேதுனா. ஹேதுனா என்றால் இந்த காரணத்தினால். இந்த காரணத்தினால் உபனிஷத் நீக்குகின்றது, நிஷேதம் செய்ய காரணம் இது.
அக்ராஹ்ய பாவம் என்பது காரணம். எதற்கு? உபனிஷத்து நிஷேதம் செய்வதற்கு. பிறகு நம்ம இனியொன்று பார்த்தோம், நிஷேதம் செய்கிறதையே காரணமாக காட்டி பிரபஞ்சம் இல்லைன்னு சொன்னோம். அதை குழப்பாமல் புரிஞ்சுக்கணும். ரெண்டு காரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிஷேதம் பண்ணுறதை காரணமாக காட்டி பிரபஞ்சம் மித்தியான்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நிஷேதம் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி? இந்த காரணத்தினால், இப்போ நாம் பார்க்க போகிற காரணத்தினால நிஷேதம் பண்ணது, நிஷேதம் பண்ண காரணத்தினால ஜெகத் இல்லை என்று ரெண்டு படி. இப்போ பார்க்க போகிற காரணத்தினால் உபனிஷத் நிஷேதத்தை செய்கிறது, நீக்குகின்றது. நீக்குதல் என்ற காரியத்தை செய்த காரணத்தினால், நீக்குதலை செய்ததனால் எது நீக்கப்பட்டதோ அது உண்மை அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி வருவோம், ஏன் நிஷேதம் செய்கிறது? அக்ராஹ்ய பாவேன. கிராஹ்யம் என்றால் எடுத்து கொள்வது. கிராஹ்யம் என்றால் கிரகித்து கொள்வது. அக்ராஹ்யம் என்றால் தியாஜ்யம், விட்டுவிட வேண்டும். கிரகணம் அப்படின்னா நமக்கு தெரியும், கிரகணம்னா பிடிக்கிறதுன்னு சொல்லுவோமே. அதே போல கிராஹ்யம், கிரகணம் என்றால் எடுத்து கொள்வது. அக்ராஹ்யம் என்றால் எடுத்து கொள்ளக்கூடாது, தியாகம் செய்ய வேண்டும். அக்ராஹ்யம், முதல்ல கிராஹ்யம்னா பார்த்த அர்த்தம். கிராஹ்யம்னா நம்ம பிடிச்சிக்கிறது, நம்ம எடுத்து வச்சுக்கிறது. எதை எடுத்தாலும் எடுத்து வச்சுக்கணுங்கிற புத்தி இருக்கே, அதான் கிராஹ்யம்ங்கிறது. அக்ராஹ்யம்னா வேண்டாம்னு விட்டு விடுவது, தியாகம் செய்வது அக்ராஹ்யம். அக்ராஹ்ய பாவம் என்றால் இங்கு கௌடபாதர் சொல்றார், உபனிஷத்துக்கு அப்படி ஒரு பாவனை இருக்கான். என்ன பாவனைனா, எதை நாம் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினோமோ, உபாயமாக அறிமுகப்படுத்தினோமோ, அவைகளையெல்லாம் இதை கேட்கின்ற சாதகர்கள் உபேயமான பிரம்மனாக கிரகித்து கொள்ளக்கூடாது. எது ஒரு படியாக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதையே முழுமையாக கொள்ளக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? தியாஜ்யம், அறிமுகப்படுத்தப்பட்டது அனைத்தையும் சாதகர்கள் விட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நிஷேதம் செய்கிறது. அக்ராஹ்ய பாவேன என்றால் தியாஜ்ய பாவேன, சாதகர்களால் இதை கேட்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெகத்தானது விட்டுவிட வேண்டும் என்ற பாவனையினால். இப்போ உபனிஷத் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? இந்த உலகத்தை தியாகம் பண்ணணும்னு நம்மளிடம் உபனிஷத் எதிர்பார்க்கிறது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், ரெண்டாவது வரி என்ன? தேன தெக்தேன புஞ்சீதாகா. இதுக்கு மேலே அழகாக சொல்ல முடியாது. உன்னை தியாகத்தினால் உன்னை நீ காப்பாற்றிக் கொள். தெக்தேன புஞ்சீதாகா, நீ எதையெல்லாம் தியாகம் பண்றையோ அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டாய். அதே கருத்து தான் இங்கே சொல்கிறார். அங்கே தெக்தேன புஞ்சீதாகான்னு சொல்கிறதான் இங்கு கௌடபாதர் சொல்கிறார். உபனிஷத்து ஏன் இவைகளையெல்லாம் நிஷேதம் பண்ணுதுன்னு சொன்னால், இவைகளை நிஷேதம் பண்ணுறதுக்கு காரணம் இவைகளை தியாகம் செய்ய வேண்டும் சாதகர்கள். இவைகளை அவர்கள் கிரகித்து கொள்ளக்கூடாது. நான் என்றோ எனது என்றோ எதையும் எடுத்து கொள்ளக்கூடாது. இவைகள் நீக்கப்பட வேண்டும் சாதகர்களினால். ஆகவே உபனிஷத் நீக்குகின்றது. உபனிஷத்தை நீக்கலின்னு வச்சுக்குவோமே, நம்மால் நீக்க முடியுமா? இப்போ உபனிஷத்து நீக்கி காட்டுகின்றது. அது நீக்கி காட்டுவது எதற்காக? நாம் இவைகளை நீக்க வேண்டும். இப்போ தியாஜ்ய பாவேன, எதை தியாஜ்யம்னா சர்வம் வியாக்கியாதம், ஒன்றும் மீதி வைக்க கிடையாது.
ஒன்றும் மீதி வைக்கலைங்கிற இடத்துல கடைசியில் உபனிஷத்தை மீதி வைக்காது. வேதாகா அவேதா பவந்தி. அந்த ஞானம் வந்தவுடனே வேதங்களும் கூட வேதங்கள் இல்லாமல் சென்றுவிடும். அப்படி உபனிஷத் தன்னையே நீக்கிக் கொள்கிறது. அதனால தான் ஒருவர் சொன்னார், நீங்கள் யாரை உண்மையாக விரும்புகிறீர்களோ உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு உண்மையாக இருந்தால் அவர்கள் உங்களையும் சார்ந்திருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. He should be free from you. உன்னிடத்திலிருந்தும் அவர்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அப்போ யாரை நம்மைய சார்ந்திருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம்னா, உண்மையான அன்பு யாரிடமாவது நமக்கு இருந்தால் என்ன செய்வோமா, அவர்கள் என்னையும் சார்ந்திருக்காதபடி அவர்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி தான் உபனிஷத் செய்கிறது. முதல்ல என்னை சார்ந்திருந்து நீ ஞானத்தை அடை. பிறகு என்னன்னா, சர்வம் தியாஜ்யம், நான் உட்பட அனைத்தும் நீக்கப்பட வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்ற பாவனையினுடன் அந்த காரணத்தினால் நேதி நேதி என்று சொல்கிறது. இப்போ 2 படியை இந்த இடத்துல பார்க்கணும். உபனிஷத்து நிஷேதம் பண்ணுறதுக்கு காரணம் ஆத்மாவை தவிர எதையும் ஆத்மாவாக சாதகன் கிரகித்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கினால் அந்த காரணத்தில் நிஷேதம் செய்கிறது. பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தோம், இப்படி நிஷேதம் பண்ணுறதுனால நிஷேதம் எவைகளெல்லாம் செய்யப்பட்டதோ அது வாஸ்தவம் அல்ல. சர்வம்ங்கிறத வியாக்கியாதம்ங்கிற இடத்துல போடணும்னு படிச்சுட்டோம். அக்ராஹ்ய பாவேன ஹேதுனா நின்னுதே, மீண்டும் அந்த வெர்பு இங்கே எடுத்துக்கணும். அக்ராஹ்ய பாவேன ஹேதுனா நின்னுதே, அனைத்தையும் ஆத்மாவாக கிரகித்து கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால் உபனிஷத் நிஷேதம் செய்கிறது. இவ்விதம் நிஷேதம் செய்த காரணத்தினால் இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு தத்துவம். அதை கடைசியில் சொல்றார், அஜம் பிரகாசதே. அஜம்னா பிறக்காத தத்துவம்தான் விளங்குகின்றது. இப்போ கடைசி சொல்லல் இருக்கோம், ஹேதுனா அஜம் பிரகாசதே. அஜம் பிரகாசதேனா இங்கே அஜம்னு சொன்னால் பிறக்காத பிரம்மன். பிரகாசதே பிரம்மன் அல்லது ஆத்மா, பிரகாசதேன்னு சொன்னால் விளங்குகின்றது. அது மட்டும் மீதி இருக்குன்னு அர்த்தம். என்ன, எல்லாத்தையும் நீக்கியாச்சு. எல்லாத்தையும் நீக்கியதற்கு பிறகு நீக்கி கொண்டிருக்கின்றானே அவனும் போயிட்டான். பிறகு என்னதான் இருக்குன்னா, வேறு மதவாதிகளிடம் கேட்டால் சூன்யம் இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லுது, அஜம் பிரகாசதே, பிறவாத பிரம்ம தத்துவம் விளங்குகின்றது. அல்லது இப்படி செய்பவர்களுக்கு அஜம் பிரகாஷி பவதி, இப்படிப்பட்ட பிறவாத தத்துவம் விளங்குகிறது. 2 விதத்தில் இதை பொருள் பண்ணலாம். ஒன்று, எல்லாத்தையும் நீக்கியதற்கு பிறகு பிறவாத பிரம்மன் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். அல்லது இந்த மாதிரி புரிந்து கொண்டவர்களுக்கு அஜம் பிரகாசதே, அவர்களுக்கு பிறவாத பிரம்மன் விளங்குகின்றது. இதை புரியாத பொழுது என்ன விளங்கிட்டு இருக்குன்னா, பொய்யாக பிறந்தது உண்மையாக விளங்கி கொண்டிருக்கும். நிஷேதம் செய்ததனுடைய பிரயோஜனம் என்னன்னா, விளங்காத ஒன்று என்றுமானால் விளங்கி கொண்டிருந்த ஒன்று விளங்குகின்றது. அஜம் பிரகாசதே. இப்போ அஜம் பிரகாசதேக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, நீக்கியதற்கு பிறகு சுத்த பிரம்மனே விளங்கி கொண்டிருக்கிறது. சுத்த பிரம்மனே நீக்கியவர்களுக்கு விளங்குகிறது. பிரகாஷி பவதி, யாருக்கு? இவ்விதம் நிஷேதம் செய்தவர்களுக்கு. இதெல்லாம் பிருகதாரண்யகத்தினுடைய பியூட்டி. அங்கே இந்த விதத்தில் ஆத்ம தத்துவமானது காட்டப்பட்டது. ஆனால் கௌடபாதருடைய வார்த்தை என்ன, அக்ராஹ்ய பாவனைங்கிறது அவருடைய பாவனை. ஸ்ருதியினுடைய மனசை பார்த்து சொல்கிறாராம்,
ஏன் ஸ்ருதி நீக்குதுன்னு சொன்னால், நாமெல்லாம் அவைகளை நம்மாக கொள்ளக்கூடாது. ஏன்னா உபனிஷத்து தானே அறிமுகப்படுத்தியது. அதனால் அவைகளையெல்லாம் நான் நினச்சிக்கணுன்னா அப்படி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி ஸ்ருதியானது நீக்குகிறது. ஆகவே அஜம் பிரகாசதே. இந்த 26வது காரிகையுடன் ஜெகத் நிஷேதமும் முடிவடைகின்றது. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை ஞாபகம் வச்சிட்டோம்னா எப்படி? 2 டாபிக் தான் இதுவரைக்கும். நாம் நிலைநாட்ட வேண்டியது அஜம் பிரம்ம, பிறவாத ஆத்மா அல்லது பிரம்ம. அந்த அஜம் என்ற சொல்லுக்கு அதுவும் பிறக்கலை, அதனிடமிருந்தும் எதுவும் பிறக்கவில்லை. இங்கே நமக்கு முக்கியம் எது? அது பிறக்கலைங்கிறத விட முக்கியம் எது? அதனிடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை. இப்படிப்பட்ட கருத்துக்கு தான் அஜாதிவாதம் என்று பார்த்தோம். இப்போ பிறந்ததையெல்லாம் 2ஆக பிரித்தோம். ஒன்று ஜீவன் பிறந்திருக்கலாம் அல்லது ஜெகத் பிறந்திருக்கலாம். முதல் பகுதியில் ஜீவன் பிறக்கவில்லை என்று நாம் பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் ஜெகத் பிறக்கவில்லை என்று பார்த்தோம். இந்த இடத்துல அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், பிறக்கவில்லை பிறக்கவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். பிறந்த இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோமேன்னு சொன்னால் உண்மையில் பிறக்கவில்லை. பிறகு எப்படின்னா பொய்யாக பிறந்துள்ளது. பொய்யாக பிறந்துள்ளதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா பிறக்கவில்லை. இப்போ பிறக்கவில்லைன்னு சொன்ன உடனே சந்தேகம் வரும், இல்லையே அனுபவிக்கிறோமேனா. பிறகு என்ன சொல்லிடுவோம்? பிறந்தது போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் பிறக்கவில்லை. உண்மையில் பிறக்கவில்லை என்றால் பிறக்கவில்லை. பொய்யாக பிறக்கிறது என்றாலும் உண்மையில் பிறக்கவில்லை என்று அஜாதிவாதமானது நிறைவு பெறுகின்றது. இனி 27வது காரிகையிலிருந்து 30வது காரிகை வரை முடிவுரை ஆசிரியர் செய்கிறார். இந்த அஜாதிவாதத்தை முடிக்க போறார். 27லிருந்து 30 வரை மீண்டும் இந்த அஜாதிவாதத்தை நமக்கு தெளிவுபடுத்தி முடிக்க இருக்கின்றார். அதற்கு பிறகு என்ன செய்ய போகின்றார்னு பார்த்துருக்கோம். 30வது காரிகை வரைக்கும் அஜாதிவாதம். அதற்கு பிறகு இந்த பகுதி முடியும் வரை, கடைசி ஸ்லோகம் வரை 31லிருந்து கடைசி வரைக்கும் நிதித்தியாசனத்தை பற்றி பேச போகிறார். காரணம் என்ன? என்னதான் அஜாதி அஜாதின்னு கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிறகு என்ன ஆகுதுன்னா, கேட்குற வரைக்கும் அஜாதி, கேட்டு முடிஞ்ச உடனே ஜாதி ஆயிடுது. ஜாதி அபிமானத்தையே விட முடியலையே. வெளியே போனால் எதில் எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறோமோ அந்த ஜாதி அபிமானத்தையே விட முடியல. பிறகு எங்கே அஜாதியை பற்றி பேசுவது? ஆகவே நிதித்தியாசனத்தை விளக்கமாக பேச போகின்றார். இனி நாம் முடிவுரைக்கு வருகின்றோம். 27வது காரிகை. சதோஹி மாயயா ஜன்ம யுஜ்யதே நது தத்வதஹ தத்வதோ ஜாயதே யஸ்ய ஜாதம் தஸ்ய ஹி ஜாயதே. இங்கு ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார். எதுவும் பிறக்கவில்லை, எதுவும் பிறக்கவில்லை என்று நாம் சொல்லி வருவது மாயையாக பிறந்ததை அல்லது மாயையாக என்றால் பொய்யாக பிறந்ததைத்தான், பொய்யாக பிறந்தது போல் தெரிந்து கொண்டிருப்பதைத்தான் நாம் பேசுகின்றோம் என்று. எதுவும் பிறக்கவில்லை என்றால் அனுபவமே இல்லை என்று ஆசிரியர் சொல்லவில்லை. பிறகு
பிறப்பினுடைய அனுபவம் இருக்கின்றது, ஆனால் அவைகள் உண்மை அல்ல. சத்தியத்தினுடைய விபாகத்தை செய்கின்றார். 3 விதமான சத்தியம் இருக்கின்றது, எல்லாம் நம்ம பார்த்திருக்கின்றோம். பாரமார்த்திக சத்தியம்னு சொன்னால் என்றும் சத்தாக இருப்பது, வியாவகாரிக சத்தியம், பிறகு பிராதிபாசிக சத்தியம்னு ஒன்று இருக்குது. பிறகு இதனுடைய அடிப்படையில் 3 விதமான சத் இருக்கின்றது. ஒன்று எப்பொழுதும் சத்தாக இருத்தல், இனி ஒன்று அசத், இல்லவே இல்லை, 3 காலத்திலும் இல்லாமல் இருத்தல். சத் என்றால் பாரமார்த்திக சத் என்றால் 3 காலத்திலும் இருத்தல். பிறகு அசத் என்றால் 3 காலத்திலும் இல்லாமல் இருத்தல். பிறகு இடையில் ஒன்று இருக்குது, அதைத்தான் வியாவகாரிகம் அல்லது பிராதிபாசிகம்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகின்றோம். அது என்னன்னா அனுபவத்துக்கு இருக்கு, ஆனால் உண்மையில் இல்லை. பாரமார்த்திக சத்துனா எல்லா காலத்திலும் இருப்பது, அசத்துன்னு சொன்னால் 3 காலத்திலும் இல்லாமல் இருத்தல். 3 காலத்திலும் இல்லை, முயல் கொம்பு முதலியவைகளெல்லாம். பிறகு எடப்பட்ட ஒன்று இருக்குது, அது என்னன்னா அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் இல்லை. அப்படி அனுபவத்தில் இருக்கும், உண்மையில் இல்லைங்கிறதத்தான் 2ஆக பிரிச்சிருக்கோம். வியாவகாரிகம் பிராதிபாசிகம்னு பிரித்துள்ளோம். இங்கே என்ன சொல்கிறார், சிருஷ்டியை நாம் இதுவரை நிஷேதம் செய்தது அசத் என்ற அடிப்படையில் அல்ல. நாம் அனுபவிக்கவே இல்லை, அதனால சிருஷ்டிங்கிறது தோன்றலைன்னு நாம் சொல்லவில்லை. பிறகு இடைப்பட்ட சத் அல்லது மித்யா. இப்போ அஜாதிவாதகங்கிறது மித்யா சிருஷ்டிவாதக என்று ஆசிரியர் இங்கு கூறுகின்றார். பிறகு நாம் சத்திய சிருஷ்டியை எடுத்துக்கொண்டால் என்ன தோஷம் வரும் என்றும் இந்த காரிகையில் குறிப்பிடுகிறார். இப்போ இந்த காரிகையில் என்ன சொல்கிறார், ஒரு பொய்யான சிருஷ்டி நம்ம தோன்றியிருக்கிறதான் இதுவரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். சிருஷ்டியே இல்லைன்னு நம்ம சொல்லவில்லை, ஆனால் தோற்றத்துக்கு இருந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சிருஷ்டியைத்தான் அஜாதிவாதம்ங்கிறதுல பேசி வருகிறோம். ஒரு கால் சிருஷ்டியை தத்துவமாக உண்மையாக எடுத்துக்கொண்டால் என்ன தோஷம் வரும் என்பதையும் காட்டுகின்றார் இந்த காரிகையில். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.